கொஞ்சம் நில்லுங்க. எங்க ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. அதுக்குள்ள என்னங்க இப்ப பஸ் கிடைக்காது, சாயந்தரம் தான் பஸ் கிடைக்கும். வாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் போகணும். இல்ல சாவதானமா பேசிட்டு போல, நீங்க வாங்க சொல்றேன். சும்மா வாங்க வாங்க வாங்க. இப்படி உட்காருங்க, இங்க உட்காரு. நான் காப்பி கொண்டுட்டு வரேன். வேண்டாம். இல்ல இருக்கட்டுங்க. சரளா சரளா, படிச்ச பொண்ணுகள்ல லேடிஸ் கிளப்புக்கு போயிருக்கோம். இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க, தாகம் அடங்கும். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் பிச்சுமுத்து. இந்த கமிஷனர் எப்பவுமே அப்படித்தான், ஆளை மதிக்க மாட்டாரு. அவருக்கு ஆளு பெருசு இல்ல, அந்தஸ்து தான் பெருசு. சரிதான், குப்பைய தள்ளுங்க. இந்த பாருங்க, உலகத்துல இல்லாத பிள்ளையாண்டானா அவருக்கு இருக்கான். அதெல்லாம் அதிசய பிறவியா? சோம்பேறி போய எப்ப பார்த்தாலும் ஊரே சுத்திக்கிட்டு வர்றான். அதுக்கு நம்ம பையனை சொல்லுங்க, படிச்சவன், பண்புள்ளவன், ஆளு வாட்ட சாட்டமா இருப்பான். ஏன் உங்க பொண்ணு கூட நம்ம பையனை பத்தி நல்லா தெரியுமே. அநியாயமா காரியத்தை கெடுத்து புட்டியடா. உன் முகர கிட்டக்கு நீ எவன்டா பொண்ணு கொடுக்க போறான்? டோன்ட் வரி ஃபாதர், டோன்ட் வரி. ஆமா, பாழும் கிணத்துலயா தள்ளுற? இந்த பட்டுசாமி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. என் மனசு கொதிச்செடுந்தா உன் குடிய கெடுத்து உன் பொண்ணை நீ எங்க தள்ளணும்னு நினைச்சியோ அதே இடத்துல நானே தள்ளிடுவேன். சும்மா குடிக்கார பயல. அடே, அவர் கொடுக்க வேண்டிய பையன் இங்க இருக்க. ஏன் பட்டுசாமி, இந்த சரீரத்தை தூக்கிட்டு என்னால ஓட முடியாது. வெளிநாட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ரெசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கு. ஃபாரினுக்கும் போய் தொழில்நுட்பங்களையும் கற்று நீ ஒரு மேதையா திரும்பி வந்தா நாட்டுக்கும் பயன், வீட்டுக்கும் பெருமை. அதை விட ஒரு தகப்பனுக்கு என்னப்பா வேணும்? ரகு, அயல் நாட்டுக்கு போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். கொஞ்சம் சிந்திச்சுப்பார். சிந்திச்சுதான் சொல்றேன். எனக்கு ஃபாரின் வேண்டாம், படிப்பு வேண்டாம். கல்வி செல்வத்தையே வேண்டான்னு உதறி தள்ளுற. அதை விட மேலான என் வாழ்க்கை செல்வமே வீடு தேடி வந்தப்ப வேண்டான்னு உதறி தள்ளிட்டீங்க. இனிமே எனக்கு எதுக்கப்பா மற்ற செல்வமும் செல்வாங்க. ரகு, ஏண்டா சுத்தி வளைச்சு பேசுறேன்? நான் காதலிச்ச பொண்ணை கட்டி வைக்கல, நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு நேரடியா தான் சொல்ல. இந்த ராவபோதர் வீட்டு மருமகளா காலடி எடுத்து வைக்க அவளுக்கு என்னடா தகுதி இருக்கு? கேவலம் ஒரு அப்பா. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. சீதா பத்தி ஏதாவது பேசினா என்னால தாங்க முடியாது. ஒரு அரிய தாலி கட்டாட்டி போனாலும் என் உள்ள மறிய அவதான் எனக்கு மனைவி. மனைவியா மனைவி? அவ ஊட்டின மயக்கத்துல பெத்தவங்கிட்ட என்ன பேசணும் கூட தெரியலையா? நேத்து வந்தவளுக்காக வாடா என் மனசை நோக வைக்க? வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் தேடி வச்சு அதை நீ அனுபவிக்கணும். நான் கண்குளிர பார்க்கணும்னு அல்லும் பகலும் கனவு காண்றேன்டா. அது மட்டும் போதாதுப்பா, என் மனம் போல வாழ்வையும் அமைச்சு கொடுக்கணும். எனக்கே பாடம் கத்துக் கொடுக்கிறியா? ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல 4 பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா. நான் தயாரா இல்ல. நானும் என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை. ரகு, அவசரப்படாத, நிதானமா முடிவு சொல்லு. இந்த பாருடா, இது யாரு? உங்க தாத்தா. இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை உன்னால அழிஞ்சதுன்னு வேண்டாம். சரி, என் பேச்சை தான் நீ மதிக்கும். உங்க அம்மாவுக்காகவாவது கொஞ்சம் பாருங்க. உன்னை எவ்வளவோ ஆசையா வளர்த்தாள். அவளுக்காரா நீ துரோகம் நினைக்கிற? நீ மேலும் மேலும் படிக்கணும், பெரிய மனிதனா வாழணும்னு ஏங்கி கிடைக்கிறாள். அவ கூட அவனுக்கு பெருசா தோணல. அம்மாவை மட்டும் இல்லப்பா, உங்களையும் உயர்வாதான் மதிக்கிறேன். அந்த பயபக்தி என்னைக்குமே என் மனசு விட்டு போகாது. ஆனா அதே சமயம் என்ன மனிதனாக்கி அந்த சீதாவையும் என்னால மறக்க முடியாது. நீ மறந்துதான் ஆகணும். அப்பா, இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இதுல தலையிட யாருக்கும் உரிமை இல்லை. என்னடா சொன்ன? எனக்கா உரிமை இல்லை? எனக்காடா உரிமை இல்லை? இனிமே இந்த வீட்டுல இருக்க உனக்கு உரிமை இல்லை. போ வெளியே. அப்பா, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. எனக்கு பிள்ளையே பிறகு நினைச்சுக்கிறேன்டா. போ வெளியே. உன் பேச்சை நம்பித்தான் உங்க அப்பா கிட்ட கல்யாண விஷயமா பேசினேன். அதுக்கு அவர் நல்ல மரியாதை கொடுத்துட்டார். நாங்க அவ்வளவு எளியவங்களா போயிட்டோம். இனிமே எப்படிப்பா என் பொண்ணை உனக்கு கொடுப்பேன்? மாமா, எனக்காக அப்பாவை மன்னிச்சிடுங்க. அவருக்கு எப்பவுமே தன்னுடைய கௌரவம் தான் பெருசு. அதனால தான் அப்படி பேசியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே அப்பா ரொம்ப நல்லவர். அவர் பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க மாமா. ரகு, உங்க அப்பா பேச்சு கேட்காம நீங்க வந்ததே தப்பு. கல்யாணம்ங்கிறது பெரியவங்களா பார்த்து செய்ய வேண்டிய ஒரு புனிதமான காரியம். நான் மட்டும் நடத்தி வச்சா நல்லா இருக்குமா? நானா இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இதுல உங்களை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? தேதியை நிச்சயம் பண்ணிட்டு செய்தி அனுப்புனா நிச்சயமா அவருடைய மனசு மாறும். நான் எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்திடுறேன். நீ 1000 தான் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஆல் ரைட். நான் இவ்வளவு தூரம் கேட்டு கூட மறுத்துட்டீங்க.
அப்பாவுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ஆதரவு கிடைக்கல. இனிமே இந்த உலகத்துல எனக்கு என்ன இருக்கு? மாமா, நான் சொல்றேன் கேளுங்க. அனாவசியமா நீங்க 2 பேருடைய வாழ்க்கையுமே பாழாக்குறீங்க. அவ்வளவுதான் சொல்லுங்க. சீதாவையாவது கண் கலங்காம பாத்துக்கங்க. என்னுடைய முடிவை நானே தேடிக்கிறேன். ரகு, இங்க வாப்பா. உங்க 2 பேரையும் பிரிச்சு நான் என்ன பலனை அடைய போறேன்? எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். பார்வதி, அடே, அன்னைக்கு காலேஜ்ல எனக்கு பிரமாதமா பாடம் எல்லாம் சொல்லி கொடுத்த. இப்ப ஏன் உம்முன்னு இருக்கேன்? பேசு. அட, அன்னைக்கு நான் சிகரெட் குடிக்கிறத பார்த்துட்டு, மிஸ்டர் ரகு, நீங்க காலேஜ்ல படிக்கிற வரைக்கும் சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு பிரமாதமா பொரிச்சு கொட்டினிய. இப்ப பொரிச்சு கொட்டு பார்க்கலாம். அடே, அன்னைக்கு என்னுடைய சீட்டு கட்ட புடுங்கி கிழிச்சறிஞ்சு விட்டு இனிமே இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் கூடாதுன்னு பிரமாதமா லெக்சர் அடிச்ச. இப்ப அடி பார்க்கலாம். பேச மாட்டியா? உன்னை பேச வைக்கவா? உன்னை பேச வைக்க. பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, அடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், சாவென்று கேளாமல் தருவதில்லையா, வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், சாவென்று கேளாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ, முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே, பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா.
கடந்து விட்டாலும் ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் உருவமா. அப்படி கேக்குறீங்க? கணவனும் மனைவியுமா கால விழுந்தவங்கள ஆசீர்வாதம் பண்ணாமே. ஆசீர்வாதமா? நான் யாரு அவங்கள ஆசீர்வதிக்க? எனக்கு அந்த மதிப்பு கூட வச்சிருக்கானே என்ன? இல்லன்னா இங்க வந்திருப்பானா? ஆமா வந்திருக்கான். நான் எதை கூடாதுன்னு சொல்லணும் அதையே முடிச்சிட்டு வந்திருக்கேன் பாத்தியான்னு அவன் பெருமையை காட்ட வந்திருக்கான். இல்லப்பா இல்ல, மனப்பூர்வமா உங்க ஆசீர்வாதத்தை பெறத்துக்காக தான் வந்திருக்கேன். யாரு வந்திருக்க? 4 பேர் என்ன அலட்சியமா பேசணும், நான் தலை குந்து நிக்கணும்னு உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ராவபகதூர் குடும்பத்தையே சண்டி சிரிக்க வச்சுட்டீங்களா? அப்பா, எங்க திருமணத்தினால் ராவ் பகதூர் குடும்பத்தின் பெருமையே போயிடுச்சு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை மன்னிச்சிருக்க. உன்னை மன்னிக்க தகப்பனுக்கு அடங்காத உன்னை போல தருதலைகளை மன்னிப்போடு விட்டால் அப்புறம் குடும்பம் கட்டுப்பாடு எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். அப்பா, நான் செய்த குற்றத்துக்கு தண்டனை தான் பரிகாரம்னா கொடுங்க பார்த்த தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா ரெகு ரெகுன்னு அன்போட கூப்பிடுவீங்களே, அந்த வாயால நீங்க வாழுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க ஆசையா வளர்த்த பிள்ளையை விட உங்க அந்தஸ்து பெருசா போச்சு. நீங்க நல்லா வாழணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏம்மா திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்காங்கிற என்னையும் அவனையும் விரோதிகளாக்கி வேடிக்கை பார்க்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்த மாமா, இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இல்லை. உங்க உறவும் ஒற்றுமையும் என்னாலே குலைய வேண்டாம். நானே போறேன். சீதா இல்ல, அந்தஸ்துங்கிற அகம்பாவத்தினால அன்பு ஆதரவுமா இருக்க வேண்டிய இரு கண்களை இழந்துட்டார் அப்பா. என்ன சொன்ன? அவன் சொன்னது உண்மைதானே. ஏதோ வயசுக்கு வந்த பையன் திருப்பு பட்டவளை கட்டிக்கிட்டான். சரிதானு போகாம அவங்கள வீடு விட்டு விரட்டுதான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். அம்மாவும் பிள்ளையமா சேர்ந்து நம்ம குடும்ப கௌரவத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. அப்பா, ஏன் அம்மா மேல கோச்சுக்கிறீங்க? எங்களால உங்க 2 பேருக்கு சண்டை வேண்டாம். உலகம் இந்த வீட்டுக்குள்ளே இல்லப்பா, அது பறந்து கிடக்குது. எங்க 2 பேருக்கு போ. ஐயோ, அங்க போறாங்க. வருத்தப்படாது. நானும் படிச்சவன், சீதாவும் படிச்சோம். நாங்க எப்படியாவது பொழைச்சுக்குவோம். ஆனா வயசான காலத்துல அப்பாவுக்கு சேவை செய்ய எனக்கு கொடுத்து வைக்கணும். பரவாயில்ல, எங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பு. அழாதீங்க, உங்க ஆசீர்வாதமே எங்களை காப்பாற்றும். சீதா, ஏன் வருத்தமா இருக்க? உங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் மேல கோவமா? எனக்கு என்ன தான் கோபம்? என் சொந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். அதை நினைச்சு பெருமை அடைகிறேன். ஆனா அவனா என்ன ஆனா? நீங்க இல்லாம அப்பா அம்மா எவ்வளவு சங்கடப்படுவாங்க. அப்பா ஏதோ கோவத்துல நம்மளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரே தவிர இப்ப நம்ம 2 பேரையும் நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பார் தெரியுமா? அவ்வளவு இழகுன மனசு அப்பாவுக்கு. ஆனா பிடிச்சா ஒரே பிடி, குரங்கு பிடி. நீங்க மட்டும் என்ன, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கீங்க. என்னையும் குரங்கு பிடிங்கிறிய? ஆமா, நீங்க பிடிச்ச பிடி விடாம என்னையே கட்டிக்கிட்டீங்கல்ல. இல்லைன்னா உங்க அப்பா இஷ்டப்படி ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளையா இருப்பீங்க. அதை மட்டும் சொல்லாது. உன்னை தவிர இந்த உலகத்துல வேற நான் யாரையுமே கல்யாணம் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். நீ மட்டும் என்னுடைய வாழ்க்கையில குறுக்கில்லைன்னா 4 பேருக்கு முன்னால நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? சீதா, உன்னாலதான் வீடு வாசல் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சு. போதும் போதும், ரொம்ப பெருமைப்படுத்தி பேசாதீங்க. இந்த ஏழைக்காக பெத்தவங்களே பிரிஞ்சு வந்துட்டீங்களே. அப்படி பார்த்தா தியாகம் உங்க பக்கம் தான் இருக்கு. அது எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி, நீ என் பக்கத்துல இருக்கிற அது போதும் எனக்கு. அத்தா, இந்த அன்பு மாறாம நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டேன். நானும் அப்படித்தான். அப்பா மனசு மாதிரி டே அப்பா ரகு என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அந்த யோகம் கூட வருமா? நிச்சயமா வரும்னா.
அத்தா. சரளா சரளா ம். செல்லோ ஆ, உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறியா? அது எங்கிட்ட கேட்கணுமா? உங்ககிட்ட கேட்க பின்ன உங்க அப்பா கிட்ட கேட்பேன். நீ என்ன சரளா நீ? நான் மாத்திரம் சரளா சரளான்னு சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ என்னடா ஒன் டைம் ஒரு தடவையாவது மிஸ்டர் ராகு அப்படின்னு கூப்பிட மாட்டேங்கிறீ என்ன? ம், நான் மாட்டேன். கூப்பிடுண்ணா. இல்ல தொட்டா சினிங்க மாதிரி சினிங்கிட்டு எனக்கு கூப்பிடுண்ணா. கூப்பிடுறேன். இதெல்லாம் மைனர் பாயிண்ட். நீ என்னடா அண்ணா ரகு ரகு நான் போட கூப்பிடுறேன். ஆனா நான் ரகு இல்லேன்னு வச்சுக்க, உன் காதல வாபஸ் வாங்கிறியா? போங்கத்தா, கேலி செய்யாதீங்க. இல்ல சரளா, ஒருவேளை நான் ராவ் பகதூர் பேரன் இல்லாம ஒரு சாதாரண வேலைக்காரனாவோ இல்ல சமயக்காரனாவோ இருந்தா கூட காதலிப்பில்லை. அத்தா, என்ன சோதனை செய்யாதீங்க. நான் காதலிக்கிறது உங்களை தான். உங்க அண்ணன் சொல்ல சத்தியமா? சத்தியமா? சரள் சரள் எங்க அப்பா. உங்க அப்பா ஏன் அப்படி பயப்படுறீங்க? சமாளிக்கிறேன். என்னங்க? எங்க அப்பா உங்க மேல எவ்வளவு மரியாதை தெரியுமா? ஐயோ, என்ன மரியாதை, என்ன அன்பு. ஐயோ, நல்ல பர்சன்ட் கொடுப்பாரு. நானும் ஜென்மத்துல மறக்க முடியாது. என்னப்பா? அப்பான்னு கூப்பிடாத அறிவு கட்ட கழுத. இந்த பிச்சை முத்த ஒரு வய ஏமாத்துறது கிடையாது. நீ அவனுக்கிட்ட ஏமாந்த. நீ என் பொண்ணா? அப்பா, நான் ஒண்ணும் ஏமாறல. ஆமா, அப்படி சொல்லிக்கிட்ட வீட்டுக்குள்ள இரு. இந்த பாவி பையன் ரகு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி குடுத்தன வேறையில நடத்துறான். யாரு? மிஸ்டர் ரகுவா? மண்ணாங்கட்டி ரகு. அப்பா, போட்டு எழுத உங்க மூளையே கெட்டு போச்சு. ரகுக்காவது கல்யாணம் ஆகுது. அவர் உங்க சம்மதத்துக்காக எதிர்பார்க்கிறாரு. ஓஹோ, ரெண்டாவது கல்யாணத்துக்கும் பிளான் போடுறானா? உன்னை ஏமாத்தலாம், என்னையும் அரசாங்கத்தையும் ஏமாத்த முடியாது. அப்பா, நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. இப்படி எல்லாம் பேசி இந்த கல்யாணத்தை தடுக்கலாம்னு பாக்குறீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு. அது எவ்வளவு நான் இன்னும் கணக்கு பார்க்கல மாமா. டேய், மரியாதையா வெளியே போயிடு, இல்லாட்டி மோசடி கேஸ் எடுப்பேன். அவ்வளவு தூரம் உங்களுக்கு வக்கீல் செலவு வைக்க மாட்டேன் மாமா. இந்த உள்நாட்டு கழகம் ஊரறிய வேண்டாம் மாமா. என்னை அடியுங்கள், உதையுங்கள், குத்துங்கள், கொன்று விடுங்கள். ஆனால் உங்கள் திருவாயார் ஒரே ஒரு முறை மாப்பிளே அப்படின்னு கூப்பிடுங்க மாமா. சரளா, என்ன பேசாம நிக்கிற? அத்தா, என்னையே ஏமாத்துட்டீங்களே. சரளா, ஏமாத்தினாதான் லவ்ல எஃபெக்ட், இல்லே அவ்வளவும் வேஸ்ட். அங்க என்னடா பேசுற? போடா வெளியில. அப்பா, இவர் சமையல்காரரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என் மனதுல கணவரா பாவிச்சுட்டேன். சம்மதம் சொல்லுங்கப்பா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அதுக்கு சரி சொல்ல மாட்டேன். அப்ப போய் சேர்ற தேதியாவது கரெக்டா சொல்லி கொடுங்க. ஏ சுண்டக்கா பயல, கிண்டலா பண்ற? எங்களுக்குள் சம்மதம் இருக்கும் போது எதிரியாக நின்று தடுக்க நீர் யார்? கெஞ்சுகிறோம், கேட்க மாட்டீரா? உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிவாதமா? உங்களை நான் சரணாகதி அடைய செய்யவில்லை என்றால் என் பெயர் காக்கி கூவல். ரகு, ரகு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கியா? மணி என்ன? 2 மணி. இப்படியே கண்ணு வச்சுட்டு இருந்தா உடம்பு என்னப்பா ஆகும்? படுத்து படுத்து. ஏங்க, என்னங்க இந்தங்க, என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பிட்டு இருந்தேனா? என்ன சொல்லிட்டு இருந்த? ரகு பத்தி என்னமோ சொல்லிருந்தீங்க. அவன் இந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான். ஆனா உங்க மனசை விட்டு போகல. இப்போதாவது நான் சொல்றதை கேளுங்க. தீபாவளிக்கு அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க. ஏன், அவனுக்கு என்னவா? மாமனார் விட்டு போவான், அவரும் நெல்ல செய்வார். அவனுக்கு என்னடி இங்க தீபாவளி? என்னங்க இது? அவங்க நிலைமை தான் நமக்கு நல்லா தெரியும். இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், என் பேச்ச கேட்டானா? சுயமா சம்பாரிச்சு வாழ முடியும் தானே வீட்டை விட்டு போனா. அப்படி சொல்லாதீங்க. வேலை வெட்டி இல்லாம ரொம்ப சிரமப்படுறானா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னானாக்கும். அவன் எப்படி இங்க சொல்லுவான்? உங்க பிள்ளைதானே அவன். உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் அவனுக்கு இருக்காதா? பட்டினி கிடப்பானே தவிர யாருகிட்டையும் போய் கையேந்தி நிற்க மாட்டான். படட்டும், கஷ்டப்படட்டும், அப்பதான் என் அருமை அவனுக்கு தெரியும். என் பெத்த மனசு கேட்கலைங்க. இந்த நல்ல நாளையாவது பிள்ளையும் மருமகளும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டும். பிள்ளையாவது மருமகளாவது. இத பாரு காமாட்சி, அன்னைக்கு என்ன சொல்லணும், இன்னைக்கு அதான் சொல்றேன். அவன் எப்ப என் பேச்சை கேட்கலையோ அப்பவே இந்த வீட்டுக்கு வர அவனுக்கு யோக்கியது இல்லை. அவ்வளவுதான். சும்மா என்ன தொந்தரவு படுத்தாது.
என்னங்க, தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. மருமகனையும் பொண்ணையும் கூப்பிட வேண்டாமா? அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. நம்ம நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அப்படி ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டார். பாவம், அப்பா அம்மா பேச்சு கேட்டு இருந்தா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு சுகமா இருந்திருப்பாரு. இந்த தீபாவளி பண்டிகைக்கு வைர மோதிரமும் ஜரிகை வேஷ்டியும் மாமனார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு அவர் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாயிட்டார். அதை நினைச்சாதான் எனக்கு சங்கடமா இருக்கு பார்வதி. அத்தா, என்ன சீதா? இன்னைக்கு தீபாவளி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதை தவிர இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு ஆஸ்தி பாஸ்தி வேற எதுவுமே கிடையாது. தீபாவளி அன்னைக்கு மனைவிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன். அத்தா, இப்போ எனக்கு என்ன குறை? உங்க இதயத்துல இடம் கொடுத்து மனைவியா ஏற்று மங்கள வாழ்வு கொடுத்தீங்க. இது போதாதா? இதை விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன வேணும்? புத்தாடைகள் அணிஞ்சாதான் பண்டிகையா? குடும்ப வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு இல்லாம ஐக்கியமா வாழ்ந்தா அதுதான் சிறந்த பண்டிகை. அப்படி பார்த்தா நமக்கு தினசரியும் பண்டிகை தானே? அத்தா, அத்தா, ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்களுக்கு இல்லாத சொத்து சுகம் எனக்கு எதுக்கு? இத பாருங்க, இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடிட்டு போறோம். வயிற்றுக்கு இல்லாத ஏழை கூட இந்த பண்டிகையை கொண்டாடுறான். இந்த பெரிய வீட்டு பிள்ளையினால் தன் மனைவிய மஞ்சள் குங்குமம் புதுப்புடவையோட இந்த பண்டிகை நாள்ல கூட பார்க்க முடியல. எனக்கு ஒரு குடும்பம், நான் அத்தா, அத்தா, நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? இனிமே நீங்க கண் கலங்கவே கூடாது. ஆடி பாடி இருக்க இதுதான் சரியான நாள்னு குறிப்பிட்டு யாருமே சொன்னதில்லை. நாம் நினைச்ச எல்லாமே நல்ல நாளுதான். அத்தா, இப்போ சொல்லுங்க, திருநாள் எதுன்னு? மாலை சூடும் மணநாள், இளமங்கையின் வாழ்விருநாள், சுகம் மேவிடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை. மாலை சூடும் மணநாள், இளமங்கையின் வாழ்வில் திருநாள், சுகம் மேவிடும் காதலின் எல்லை, வேறொரு திருநாள் இனி இல்லை.
மாலை சூடும் மணநாள் இளமங்கையின் வாழ்வில் திருநாள். இந்தாங்க அத்தா. சீதா, மாமனார் விட்டு கஷ்ட நஷ்டம் தெரியாத மாப்பிள்ளை இல்லைன்னா இதை வாங்கி அனுப்புறதுக்கு எவ்வளவு? இல்ல அத்தா, தல தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டோம்னு சந்தோஷப்படுவாங்க. போய் வேஷ்டியை கட்டிட்டு வாங்க. வேண்டாம் சீதா, இங்க நான் புது வேட்டி கட்டிக்க விரும்பல. இதெல்லாம் மைனர் பாயிண்ட். படா லக்கி, என்னது இதெல்லாம் தீபாவளி பிரசன்டேஷன். ஓ, பலகாரம், புஷ்பம், பழம். புடவை, ஜாக்கெட், வெரி குட். 2 மாமனார் வீட்டுல இருந்து வந்தாச்சு, ஈக்குவல் ஷேர். சீதாம்மா, அடுத்த தீபாவளிக்கு நீங்க எனக்கு ஒரு பிரசன்ட் பண்ணணும். என்னடா அது? அடுத்த வருஷம் ஒரு குழந்தை குவான்னு என் தலை மேல உட்கார்ந்து டான்ஸ் பண்ணணும். ஓய், ஏடா வடாங்க, நீதான் பிரம்மச்சாரி ஆச்சே, உனக்கு கூட குழந்தை மேல பிரியம். பிரம்மச்சாரியா? அந்த விரதத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்படி? நீங்க அன்னைக்கு குடிச்சீங்களா ஒரு சூட்டு, ஆ. சூட்டாது என்ன? மேஜிக் சூட்டு. ஆ. அத மாத்திக்கிட்டு வெளியில வந்தல்ல, தபான்னு ஒரு ஆக்சிடென்ட். அது லவ்ல போய் அந்த கேஸ் இன்னைக்கு மேரேஜ் வெளில வந்து நிக்குது. ஐயோ, ஐயோ. இந்த போடா, போடா. சீதா, எல்லாம் வந்துருச்சு. நான் கடைக்கு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ புது புடவை கட்டிக்கிட்டு ரெடியா இருக்கணும் குளு குளுன்னு.